ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மதர்ஸ் இன்ஸ்டிக்ட். இது டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பெனட் டெலாம். ரைட்டிங் பார்த்திங்கன்னா சாரா கான்ட்ராக்ட், பார்பரா அபெல். இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் தான். ஸோ 4 பேர், 2 பசங்க. இதுதான் படத்தோட கேரக்டர் மொத்தம். இதுவே ஒரு வயசான பாட்டி. இதை வச்சு தான் இந்த படத்தோட கதையை வந்திருக்கு. ஸோ இதில் நடித்தவங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஜெசிகா சஸ்டைன் அலைஸ்ன்றவங்க கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஆனி ஹாத்வே செலின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஆண்ட்ரேஸ் டெனியன்லே வந்து சைமன்ற கேரக்டரில், ஜோஸ் சார்லஸ் வந்து டேமியன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இப்போ டைல் டி பெல்ஸ்ன்ற மேக்ஸ்ன்ற கேரக்டரில் அந்த பையன் நடிச்சிருக்கான். ஸோ வயசான பாட்டியாக வந்து கரெல் லாக்ஃபெல்ட் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். நான் பார்க்குற படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க, குட்டி பசங்க இருப்பானுங்க, 8 வயசு பசங்க. இந்த அம்மா அப்பாக்களுக்கு சைமன் அலைஸ்ன்ற ஒரு தம்பதிக்கு ஒரு பையனும், ஆனி ஹாத்வே செலின் டேமியன், ஜோஸ் சார்லஸ் நடிச்சிருக்காரு. செலின் டேமியனுக்கு மேக்ஸ்ன்ற ஒரு பையனும் இருப்பாங்க. ஸோ இந்த 2 பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வச்சு தான் இந்த படத்தோட கதையே. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் வந்து ஒலிவர் மேசட் டிபாஸியோட ஃப்ரெஞ்சு ரீமேக் தான் இந்த படம். இது வந்து டெரில் லா ஹேன்ற புக்கு தழுவி எடுக்கப்பட்ட கதை. இது பார்பரா அபெல். இது 2018 வந்த ஒரு படத்தோட ஃப்ரெஞ்சு இது ரீமேக் வந்து ஒலிவர் மேசட் டிபாஸிட்டோட ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் படத்தோட தழுவில் தான் இந்த மதர்ஸ் இன்ஸ்டிக்ட். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1960 வந்து ஒரு அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. 2 லேடிங்க, அவங்களுக்கு 2 பசங்க, அதாவது அலைஸ் செலின்றவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நார்மலாக, ரொம்ப கேஷுவலாகவும் ரொம்ப ஜாலியாகவும் பழகுறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு செலின் பர்த்டே கொண்டாடுறாங்க. அவள் தான் ஆனி ஹாத்வே. எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இப்போ செலினோட பையன் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு அந்த ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருது, அது மாதிரிலாம் இது பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலினோட பையன் வந்து மேக்ஸ்னு ஒருத்தன். அவன் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு அந்த டெரஸில், அந்த மாடியில் வந்து ஒரு வுட்டு இதில் தான் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மைங்களாம் வச்சு திடீர்னு நின்று இருப்பான். இதை வந்து அலைஸ் பார்த்துருவா. செலினோட ஃப்ரெண்டு அலைஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுவாள், கடகடன்னு ஓடியாந்து அவளை காப்பாற்றுறதுக்கு, அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு கடகடன்னு ஓடியாந்து அந்த ஃபென்ஸுக்குள்ளெலாம் பூந்து அப்படியே வெளியே வருவாள். பார்த்து வீட்டு மாலையே வந்துடுவா. அப்போ வந்து செலின் வந்து பார்த்திங்கன்னா ஆனி ஹாத்வே செலின் வந்து க்ளீன் பண்ணிட்டுருப்பாள். பேர் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாள். திடீர்னு இவங்க அலைஸ் ஓடியாரத்தை பார்த்துட்டு அவளும் பார்த்தா அவன் மேலேருந்து ஊந்துட்டு இருப்பான். பார்த்திங்கன்னா அவன் இறந்துருவான். அந்த மேக்ஸ்ன்றவன் பையன் இறந்துருவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த துக்கம் தாழாமல் இவ இந்த ஜெஸ்ஸி வந்து ரொம்ப இது பண்ணுவாள். செலின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் இறந்தவொடனே ரொம்ப அப்படியே இது பண்ணுவாள். அந்த பையனோட ஃபியூனரெல்லாம் அப்படியே இது போவோம். அந்த பொம்மைலாம் வச்சுன்னு விளையாடுற மாதிரிலாம் ரொம்ப அப்படி சோகமாகிடுவாள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியோன்ற பையனை இது பண்ணிட்டு, தியோன்ற பையன் தான் இன்னொரு பையன், அது வந்து அலைஸோட பையன். இப்போ இவன் பார்த்திங்கன்னா இந்த செலின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது அது கிளைமேக்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தியோ மேலேயே ஒரு கண்ணாக இருப்பாள். இப்போ என்ன பண்ணுப்பா பார்த்திங்கன்னா, அவங்க அலைஸ் வீட்டுக்கு போகிறது, இந்த தியோ கூட விளையாடுறது, அந்த இன்னொரு பையன் இருக்கான் இல்லைங்களா, இந்த அலைன்ஸுக்கு விளையாடுறது, அதெல்லாம் ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அலைஸ்க்கு வந்து டவுட் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த பையன்கிட்ட தியோ கிட்ட கொடுத்து மேக்ஸோட பொம்மைலாம் கொடுத்து விளையாட வைப்பா. இப்போ அலைஸ் வந்து பார்த்து அப்படியே பயந்து கத்துவா. அப்போ வந்து சாரி அப்படின்னு எல்லாமே ஒரு மாதிரி வில்லங்கத்தனமாக இருக்கும். இந்த வாலி அஜித் பண்ணுற மாதிரி ஒரு வில்லங்கத்தனம், அந்த சைக்கோ இது மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க பாட்டியை, அலைஸோட மாமியார், அவங்க ஹஸ்பண்டோட மாமியார் வந்து பார்த்திங்கன்னா அவளோட மருந்தில், அந்த சைமனோட அம்மா மருந்தெல்லாம் தெரிஞ்சு அந்த கிரானி ஜீன்
அவளோட மருந்தெல்லாம் திருடி ஒழிச்சு வச்சுட்ருப்பா. அதனால் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்க. அட்டாப்சி பண்ணி பார்க்கும்போது இவங்க மருந்து எடுத்துக்கலன்னு வரும். அதெல்லாம் வந்து நம்ம இங்கே நாட்டிலலாம் நடக்காது. பக்கத்து வீட்டில் போய் இந்த மாத்திரை அது மாதிரிலாம் நடக்காது. ஆனால் இங்கே நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது அவன் ஒத்துக்க மாட்டான். செலினோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவான், இனிமேல் நீ வந்து அந்த பையனா அம்மாவெல்லாம் சேர்க்காத, வீட்டுக்குள்ளே நம்ம தள்ளியே இருக்கலாம் அப்படின்வான். ஒரு வாட்டி வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு மூச்சு அடைச்சிடும் அந்த தியோக்கு. அவனை எடுத்துகிட்டு போய் இது பண்ணிட்டு நீ தான் சாவடிக்க பார்க்குற அப்படின்லாம் சொல்லுவாள் அலைஸு. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா இவன் சொன்ன உடனே அவன் செலினோட ஹஸ்பண்டுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து அவன் கையை கட் பண்ணி விட்டு சூசைட் மாதிரி ஆக்கிடுவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தியோ வீட்டுக்கு வந்து அலைஸையும் சைமனையும் குளோரோஃபார்ம் கொடுத்து படுக்க வச்சுட்டு கேஸ் கனெக்ஷனாக திறந்து விட்டு இந்த பையனை மட்டும் தூக்கின்னு வந்துடுவான். அவங்கள வந்து செல்ஃப் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிட்டு இந்த குழந்தைய வந்து இந்த குழந்தைக்கு அடாப்டிவ் மதர் ஆகிடுவாள். இதுதான் இவளோட இந்த தாயோட பயங்கரமான மூர்க்கமான ஒரு சைக்கோ இவாக இருப்பாள். இந்த ஜெசிகா செஸ்டன் வந்து அலைஸா நடிச்சிருக்காங்க. ஆனி ஹாத்வே வந்து செலினா நடிச்சிருக்காங்க. ஆனி ஹாத்வேயோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரொமான்ஸ் படத்தில் நடித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 40 வயசு லேடியை வந்து ஒரு சின்ன பையன் வந்து லவ் பண்ணுற மாதிரியான படம். அது 16 வயசு பையன் லவ் பண்ணுற மாதிரி. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இதில் நடிப்பாங்க. கடைசியில் வந்து ஒரு பீச்சில் இந்த தியோவும் இந்த செலினும் வந்து உனக்கு நீ எனக்கு நான், இனிமேல் நான் உங்கள்கிட்ட அன்பாக இருப்பேன், நீ ஜாலியாக இரு அப்படின்லாம் சொல்லி வைப்பாங்க. கடைசியில் அந்த பையன் ஓடுவான், இவன் ஓடி போய் பிடிப்பா. அதோட படம் முடியும். இந்த படத்தில் ஃபுல் சைக்கோயிசம் வந்து பார்த்திங்கன்னா செலின்ன்ற கேரக்டரில் ஆனி ஹாத்வே நடிச்சிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் சைக்கோ த்ரில்லர்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே அடல்ட்ரி பீப்புள் எல்லாருமே ஃபேமிலியோட சொன்னால் இதில் வந்து குழந்தைங்களாம் சேராது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி தான் சேரும். இல்லை யங்ஸ்டர்ஸ் அபவ் 18 வந்து இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். ஆனி ஹாத்வேயோட சரியான சம்பவம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ஸ்லோவாகவே போகாது, ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இவ வந்து ஒரு மெடிக்கல் துறையை சேர்ந்தவ இந்த செலின்றவ. அதனால தான் இதெல்லாம் சாத்தியமாகும். ஸோ கடைசியில் இந்த தியோவுக்கு நினச்ச மாதிரி அடாப்டிவ் மதர் ஆகி அந்த பையனுக்கு ஒரு அம்மாவாக ஆகிடுவா. அதுதான் இவளோட ஏமு. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு படமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சைக்காலஜிக்கல் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லரை. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.